இது அவர் அண்ணன் சீமானுக்கு சரி, நாம் தமிழர் இயக்கத்துக்கு சரி, இது தகுந்ததல்ல. இது ஒரு பெரியார் பற்றி சீமான் அவதூறாக பேசியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். தந்தை பெரியார் பற்றி சீமான் அவதூறாக பேசியது அவர் நீதிமன்றமே அவர் மேல வழக்கு தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு சமூக நீதி, பெண்கள் உரிமை, இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற இது போன்ற இதெல்லாம் யாரால் இருக்குன்னா பெரியார், தந்தை பெரியார் வச்சுதான். தந்தை பெரியார் இல்லாம சமூக நீதி கிடையாது, பெண்கள் உரிமை கிடையாது. தமிழகம் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தந்தை பெரியாரின் கொள்கைகள் தான். யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வீட்டுக்கு வெளியே கூட வர முடியாது, படிக்கக்கூட பெண்களுக்கு எதுக்கு கல்விங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவங்க, பட்டியலின மக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்கன்னா அது பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகள் தான். இது யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகளுக்கு வேறுபட்டவங்க யாரு? வேறுபட்டவங்கிறது திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிரானவங்க. அது சனாதன தர்மத்தை அதுபடி இருக்குன்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் தந்தை பெரியார் எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு வேதனைனா, தமிழ் தேசியம் தவறான விஷயம் கிடையாது. தமிழ் தேசியம் பேசுறவங்க தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துறது ரொம்ப வேதனையான விஷயம். தமிழகம் முழுவதும் திராவிட இயக்கங்கள் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவங்க நீங்க காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மிகவும் அதாவது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா சனாதனம், RSS போன்ற அதை சார்ந்த இயக்கங்கள் செய்யறது தப்பு கிடையாது. அவங்க அதுகிட்ட தப்பு கிடையாது சொல்ல மாட்டாங்க, அதை அவங்க செய்வாங்க. ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவங்க இந்த சனாதன அமைப்புகள் இவங்க. ஆனா நம்மளுடைய திராவிட இயக்கம் சரி, நீங்க இந்த அவங்க சொல்ற சீமானனுடைய இயக்கமும் பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க இதை செய்யறது பத்தி ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. இது அண்ணன் சீமானுக்கு சரி, நாம் தமிழர் இயக்கத்துக்கு சரி, இது தகுந்ததல்ல. இது இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் இல்லாம செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.